இப்போ குருதேவர் மக்களுக்காக என்னென்ன உபதேசம் பண்ணுகிறார்கள், சாதகர்களுக்காக என்னென்ன உபதேசங்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறத ஸ்ரீமத் சுவாமி தர்மிஷ்டானந்த மகாராஜ் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். தர்மஸ்வரூபிணி அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. ஜெயராம் கிருஷ்ணா சாமிஜனருக்கும் பிரணாம்ஸ், பக்தர்களுக்கு நமஸ்காரம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வருஷத்தில் இந்த 2-3 நாள் எல்லாத்தையும் மறந்து சென்னை மடத்துமே கதின்னு சொல்லி இருக்கிற அவங்க எல்லோரும் பார்க்கும்போது எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது. எவ்வளவோ குடும்ப சூழ்நிலை அனுபவங்களுக்கு நடுவில் ஒவ்வொரு முறையும் நிறைய பேர் தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது உண்மையிலேயே எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கேங்கிறது தெரியுது. இவ்வளோ நேரம் அருமையாக பஜனை பாடி நம்மளை எல்லாருமே ஒரு காளாஸ்தி, காமர்புகூர் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் என்னத்தை பேச போகிறேன்னு நான் நினச்சி அது அவர் சொன்னேன், நீ கண்டினியூ பண்ணு சாமி, நான் இன்னொரு நாள் பேசிக்கிறேன், நாங்கள் நிறைய அடிக்கடி பேசுவேன் இல்லையா அப்படின்னா அவர் இல்லை நாளைக்கு பேசுகிறேங்கிறாரு. எனவே அவர் நம்முடைய இல்லத்தில் நவராத்திரி விழா நடக்கும். அவர் இருக்கிறார், இங்கே இருக்கிறாரு. அந்த 9 நாட்கள் எல்லாம் பொதுவாக உபாசம் இது இருக்கும். இந்த முறை அவர் 4 நாள் பேசுவார். அவர் கேட்கவே இல்லை, நானே சொல்லிட்டேன். ஓகேவா? 4 நாள் அவர் அங்கே பேசுவார். இதே நிகழ்ச்சியே அங்கே வச்சுக்கல, ஒன்றும் தப்பில்லை, நல்லா இருக்குது. ஸோ இப்போவே புக் பண்ணியாச்சு, சந்தோஷம். அப்புறம் இன்றைய தலைப்பு சொல்லியிருந்தாங்க. முதல்ல ஒரு டைம் கம்மியாக இருக்கிறது ஒரு சின்ன இது, எப்படி சசி மகாராஜ் அவருடைய பக்தியோடு குருதேவர்கிட்ட இருந்தாரோ, எப்படி பிரார்த்தனை பண்ணாரோ, அதை பற்றி முதல்ல கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் லைட்டை குறைச்சா நான் சொல்கிறேன், நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் லைட்டை குறைச்சிக்கலாம். இது குருதேவர்கிட்ட நம்ம தினமும் ஒரு மானசீக பூஜை தியானம் பண்ணுற நேரத்துலையோ ஜபம் பண்ணுற நேரத்துலையோ நம்ம பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். நிறைய பேருடைய கருத்துக்களை தொகுத்து இங்கே கொஞ்சம் சொல்லியிருக்கு, அதை பற்றி நம்ம சொல்லலாம். ஸோ எல்லோரும் நிமிர்ந்து உட்காருங்கோ. உங்களுடைய வலது கை இடது கை மேலே வைத்து மடி மீது வைத்துக்கோங்க. நமது நெஞ்சில் நடு மையத்தில் ஒரு தாமரை மலர் மீது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அமைந்திருப்பதாக தியானம் செய்யவும். அவரிடம் பின்வருமாறு பிரார்த்தனை செய்யவும். நான் சொல்கிறேன், அதை நீங்கள் மனசாலேயே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குருதேவா, பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரே, இந்த உலகில் அமைதியும் அன்பும் நிலவட்டும். உங்கள் குழந்தைகளாகிய நாங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பு கொண்டு வாழ அருள் புரியுங்கள். எங்களுக்கு மன ஆற்றலையும் உடல் வலிமையையும் தந்தருங்கள். நாங்கள் ஒழுக்கத்திலும் பண்பிலும் சிறந்து விளங்க அருள் புரியுங்கள். பின்பு அன்னையிடம், அன்னையே, எங்கள் அன்பு அம்மாவே, சரஸ்வதி தேவியின் வடிவமாகிய ஸ்ரீ சாரதையே,
எங்களுக்கு தூய அறிவை தந்தருள வேண்டும். நாங்கள் பக்தியில் சிறந்து விளங்கவும் எடுத்த குருக்களில் வெற்றி பெறவும் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். இந்த உலகம் மேலும் மேலும் சிறந்து அன்பால உயர்ந்த ஒரு இடமாக விளங்க அருள் புரிய வேண்டும். எல்லா உயிர்கள் மீதும் எங்கள் அன்பும் மதிப்பும் மேலும் மேலும் வளர வேண்டும். நாங்கள் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் உண்மையான குழந்தைகளாக வாழ எங்களுக்கு வழிகாட்டி அருள வேண்டும். பின்னர் நமது இதயத்தில் வீற்றிருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய திருப்பாதங்களை தூய நீரால் சுத்தம் செய்வதாக நினைக்கவும். அந்த புனித பாதங்களுக்கு வாசனை மிகுந்த சந்தனத்தை பூசுவதாக நினைக்கவும். குருதேவருடைய திருப்பாதங்களுக்கு நல்ல மனமுள்ள மலர்களை அர்ச்சனை செய்வதாக நினைக்கவும். வாசனை மிகுந்த ஊதுபத்திகளை அவருக்கு பக்தியோடு காட்டுவதாக நினைக்கவும். நன்கு பிரகாசிக்கும் தீபத்தை அவருக்கு ஆரத்தி காட்டுவதாக நினைக்கவும். உங்கள் கைகளில் குருதேவருக்கான நைவேத்தியத்தை வைத்து கொள்ளவும். ஒரு சிறு சிறு உருண்டைகளாக அது இருக்கும். ஸ்ரீ குருதேவருக்கு அதை நைவேத்தியம் செய்வதாக நினைக்கவும். உங்கள் கைகாலையை அவருக்கு ஊட்டுவதாக நினைக்கவும். ஸ்ரீ குருதேவருக்கு தண்ணீர் அருந்த அளிக்கவும். ஸ்ரீ குருதேவர் தனது கையாலேயே தான் அந்த பிரசாதத்தை, அந்த நைவேத்தியத்தை உண்ணுவதாகவும் நினைக்கவும். பின்பு ஸ்ரீ குருதேவர் கை அலும்ப தண்ணீர் ஊற்றவும். பிறகு துணியால் அதை துடைத்து விடவும். பின்பு ஸ்ரீ குருதேவரின் பிரசாதத்தை அருகில் அமர்ந்திருக்கும் தூய அன்னை நமக்கு ஊட்டுவதாக நினைக்கவும்.
அந்த அருள் பிரசாதத்தை உண்டவுடன் நமது மனம், உடல் ஆகியவை தூய்மை அடைந்து புத்துணர்ச்சி பெறுவதை உணரவும், பின்பு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய மந்திரத்தை ஜபம் செய்யவும். இது காமன் மந்திரம். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமகிருஷ்ணாய. 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 பின்னர் ஸ்ரீ குருதேவருக்கும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பூஜையை நிறைவு செய்யும். ஸ்ரீ குருதேவர் தனது அருட்பார்வையை நம் மீது செலுத்தி நாம் தூய்மை அடைவதை உணரவும், அவரிடம் பிரார்த்தனை செய்யவும் மீண்டும். குருதேவா, இன்றைய நாளும் இனி வரப்போகின்ற நாட்களும் நல்ல நாட்களாக இருந்து உன் சிந்தனையில் வாழ அருள் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. லைட் பாட்டு. பொதுவாக நம்ம இன்னைக்கு கூடியிருக்கிறவங்க எல்லாருமே தீட்சை பெற்றிருப்பீர்கள். நமது தீட்சை குரு கூறியிருப்பார், தீட்சை டைமத்திலும் மற்ற நேரத்திலும் மிக எளிமையான வழிகளை நமக்கு கூறியிருப்பார். நம்ம பல பேர் அதை தொடர்ந்து ஸ்ரத்தையோடு பண்ணிகிட்டு இருப்போம். சில பேர் காலப்போக்கில் அந்த ஸ்ரத்தை குறைஞ்சி அந்த பழக்கம் கொஞ்சம் அதனுடைய அது டைலூட்டான மாதிரி இருக்கும், சில பேருக்கு இருக்கும். அதுக்கு பல நேரத்தில் நாமளே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிடுவோம். ஆனால் குருதேவர் நம்முடைய பக்தர்கிட்ட எல்லார்கிட்டையும் எப்போதும் சொல்கிறது உண்டு. குடும்பத்தில் இருந்தாலும் இறைவனை அடையலாம் என்பதை அவர் மிக தெளிவாக கூறியிருந்தார். அவர் ஒவ்வொரு கட்டத்திலும் நிறைய கன்செஷன் கொடுத்துருக்கிறார். இல்லறத்தார் நீங்கள் எல்லாத்தையும் துறக்கணுங்கிற அவசியம் இல்லை. இல்லற கடமைகளை நல்லபடியாக செஞ்சாலே போதும். அதை செய்வதற்கு நடுவில் குறைஞ்சது காலையிலும் மாலையிலும் இறைவனை நினைக்க வேண்டும், அதுக்காக டைம் ஒதுக்க வேண்டும் என்று அவர் திரும்ப சொல்லியிருக்கிறார்.
ரொம்ப அவ்வளோ எளிமையாக சொன்ன எந்த ஒரு அவதாரமும் நம்ம கிருஷ்ணர் எவ்வளவோ சொல்லியிருக்கிறாரு கீதையில். நீ பூஜை பண்ண முடியல, பூ கிடைக்கலனாலும், பழம் கிடைக்கலானோ, நைவேதி கிடைக்கலனாலும், எனக்கு வெறும் தண்ணி இலையை வச்சு நீ பூஜை பண்ணிடலாம், அதுவே எனக்கு சந்தோஷங்கிறாரு. ஒவ்வொருத்தரும் அவதாரங்கள் அந்த அளவுக்கு இந்த சாதனையை எளிமையாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் குருதேவர் அதை விட எளிமையாக்கி கொடுத்துருக்கிறார். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் குரு நம்ம சொன்னக்கப்புறம் நம்ம நினைக்கணும், மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். அந்த குரு அன்றைய நாளில் நமக்கு என்ன சொன்னாருங்கிறத நினைக்கணும். குருதேவர் நமக்கு எப்படி அதை எளிமைப்படுத்தி கொடுத்தாருக்கிறங்கிறத நினைக்கணும். நம்ம பொதுவாக ஆன்மீக சாதனை பண்ணுங்கிறது நிறைய பேர் தீட்சை வாங்குறதுக்கு முன்னால் கேட்பாங்க, நான் அதை சாப்பிடக்கூடாது, இப்படி சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிக்கணுமா அப்படிம்பாங்க. குருதேவர் அப்படியே ஒன்றும் சொல்லலை. அவர் ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்கிறார். எல்லாம் நமக்கு என்ன வேணும்னா, இப்போது சொன்ன மாதிரி அவர் மேலே அன்பும் பக்தி மட்டும்தான் வேணும். அதனால் நம்முடைய எண்ணம் நம்முடைய நோக்கம் பெருசாக ஏதாவது சாதனை செய்து அதை 4 பேருக்கு காட்டணுங்கிற அவசியம் இல்லை. அதன் மாதிரி புகழ்பெற்று எல்லோரும் நம்மளை போற்றணுங்கிற அவசியம் இல்லை. குடும்பத்திற்கும் நமது சமுதாயத்திற்கும் நம்ம பொறுப்பான முறையில் வாழ்ந்து முடிஞ்ச சேவையை செய்தாலே அது குருதேவருக்கு அது போதும், சந்தோஷம். பக்தர்களுக்குள்ளே ஒரு சத்சங்கம் வச்சு உங்களுக்குள்ளேயே நல்ல விஷயத்தை பேசி உங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை கூட்டு பிரார்த்தனை மூலியமாக குருதேவருக்கு சொல்லி, இத்தனை நாள் எப்படி இருந்ததோ எங்களுக்கு தெரியல, இனி எங்களுடைய வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் செஞ்சு அவரை சார்ந்து வாழ்ந்தாலே அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நம்ம பார்ப்பார். குருதேவர் சொல்கிறார், ஆன்மீக வாழ்க்கைக்கு எந்த காரணத்தை கொண்டும் அகங்காரம் வந்துடக்கூடாது, அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய இடங்களில் நம்ம அந்த இடத்துல தான் மிஸ் பண்ணிடுறோம். கொஞ்சம் நம்ம ஏதாவது உலகத்தில் நம்ம ஏதாவது ரெகக்னைஸ் பண்ணால், அதை பாரு நான் எவ்வளோ பண்ணிட்டேன், மற்றவங்க பண்ணாததை நான் பண்ணிட்டேங்கிற மாதிரி அதை 4 பேருக்கு காட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். இதெல்லாம் பகவான் கொடுத்த ஒரு பாக்கியம், அவருடைய அருளால் இது கிடைச்சிருக்கு, எல்லாம் உன்னுடைய அருள் அப்படின்னு நம்ம இருக்கும்போது அது எப்போதுமே அந்த ஹெல்ப்பிங் ஹேண்டு நம்ம கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் முயற்சி செய்யணும், நம்மால் முடிஞ்ச முயற்சி செய்யணும். அதுக்கு குருதேவர் உதாரணம் சொல்கிறார். பூனைக்குட்டி தனக்கு என்ன தேவைன்னு அது ஒன்றும் அம்மாவை கேட்குறதில்ல, தான் முயற்சி செய்கிறதில்லை. அதுக்கு எப்போ ஏதாவது தேவை என்பது அது மியூன்னு ஒரு சத்தம் மட்டும் போடும். அந்த பூனை எங்கே இருந்தாலும் ஓடி அதுக்கு தேவையானது செஞ்சிடும். அது ஒரு கஷ்டத்தில் இருந்தால் அதுவே வாயால் கவ்விக்கொண்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடும். அது எந்த முயற்சியோ வளர்கிற வரைக்கும் அந்த அம்மா அதுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டான். பூனைக்கு தெரியும், இது என்னுடைய குழந்தை, நான் தான் பார்த்து காக்கணும், இது இல்லைன்னா நமக்கு யாரும் ஆதரவு இல்லை அந்த டைமில். எப்படி சசி மகாராஜ் இந்த குருதேவருக்கு நான் விசிறி வீசலைன்னா இந்த வெயிலில் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி எந்திரிச்சு போடுறாரு. மழை பெய்யும்போது கொடை பிடிக்கிறார். அவர் மீது மழை துளிப்பட்டு நான் நிம்மதியை தூங்கலாமாங்கிற எண்ணம் அவனுக்கு. இல்லைன்னா யார் இல்லை. எப்படி அந்த கண்ணப்பன்
இன்னும் இதை விட்டுட்டு போனால் இவர் யார் பார்ப்பார், இந்த சிவபெருமான் தனியாக இருக்கிறாருன்னு சொல்லி அந்த போகிறதுக்கு கூட பயப்படுவாராம்மா. அப்படி அந்த குழந்தை தனது தேவையை பற்றி எப்போதுமே கவலைப்படுறதில்லை. தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும். அது வளர்ந்து அவன் பெரிய ஆளாகிற வரைக்கும் தாய்க்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு. அது ஒரு காலமும் தனதை பற்றி சொல்கிறதில்லை. ரொம்ப வேணுங்கிறப்போ சின்ன அழுகை கொடுக்கும், அதோட அதனுடைய இது பூர்த்தி ஆகிடுது. அப்படி இருக்கணுங்கிறார் அந்த எளிமை அங்கே. ஆனால் குரங்கு குட்டி, அதே குருதேவர் சொல்கிறார், இந்த கதையை அவர் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கார். குரங்கு குட்டி என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு வேறு வழியே இல்லை, அம்மாவை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அம்மா எல்லா இடத்துக்கும் குதிக்கும், மரத்துக்கு மரத்தாவோ பில்டிங்க்கு தாவோ எல்லாம் பண்ணும். குழந்தைய பற்றி அந்த குரங்கு பார்க்குறதில்ல, நம்மளாம் பார்த்துருப்போம். முழுக்க முழுக்க அந்த குட்டி தன்னுடைய பலத்தில் தான், தன்னுடைய பிடிப்பில் தான் இருக்கும். தான் விட்டால் உளுந்துடும், உளுந்தா போச்சு. குருதேவர் அதுதான் சொல்கிறார். ஒரு நாளும் அந்த மாதிரி தன்னுடைய முழு பலத்தில் தான் இருக்கேன்னு ஒரு நாளும் அந்த அகங்காரம் சாதகர்களுக்கும் சரி, சாதாரண மனிதர்களுக்கு கூட அது வரக்கூடாதுங்கிறார். எத்தனையோ பேர் உலகத்தில் திடீர்னு புகழ்படுறாங்க, அப்புறம் திடீர்னு காணாமல் போகிறாங்க. ஆனால் சிலர் நிதானமாக மேலே வருவாங்க. அது எல்லா இடத்துலையும் தொடர்ந்து இருக்கும், இறுதி வரைக்கும் அந்த இது நிலைத்து இருக்கும். காரணம் இந்த இது தான் பூர்ண சரணாகதி. இன்றைக்கி நமக்கு ஒரு செல்வம் வருது, ஒரு நல்ல வேலை கிடைக்குது, குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை வருது, நம்மால் இவ்வளோ பண்ண முடியுது, ஓரளவு நிம்மதியாக இருக்கும், குடும்பத்தில் கஷ்டங்கள் எல்லாம் குறையுது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது பார்க்கணும், ஏதோ ஒரு புண்ணியம், போன வருஷத்துக்கு விட இந்த வருஷம் நம்ம நல்லா இருக்கோம், குருதேவா உனக்கு நன்றி அப்படின்னு அப்படி ஒரு சரணாகதி இருக்கும்போது அது தொடர்ந்து இருக்கும். சில நேரங்களில் பல பேர் என்ன பண்ணிடுறாங்க, அது அந்த ஒரு செல்வமோ ஒரு அவங்களுக்குன்னு ஒரு நிலை வரும்போது அந்த வழக்கமான அந்த பக்தி குறைஞ்சி போயிடும். அதனுடைய தாக்கம் என்ன ஆகும், நாளடைவில் குறைஞ்சி போய் தன்னை முன்னிறுத்தி பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அப்போவே அது என்ன ஆச்சு, அந்த கீழ்நிலைக்கான வழியை தேடி போயிட்டாங்கிற அர்த்தம். இதுதான் நம்ம உலகத்தில் நம்ம பார்க்குற இது. குருதேவ் இறைவனை சரணடைஞ்சு வாழ்கிறவங்களுக்கும் தன்னுடைய பலத்தையே நம்பி இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இதுதான். எப்போதுமே இறைவன் கூட இருப்பான், எப்பொழுது நம்ம சரணாகதியோடு இருக்கும்போது. அப்படி பண்ண அந்த நம்பிக்கையோட காலையிலேயோ மாலையிலையோ நீ என்னை நினச்சிட்டுரு அப்படின்னு அவர் பல இல்லற பக்தர்களுக்கு எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கிறார். நம்பிக்கை வேணும், அந்த நம்பிக்கையோடு வேணும். நம்மளுடைய குருதேவருடைய ஒரு சீடர் சுவாமி யோகானந்தர் சின்ன வயசில் தட்சிணேஷ் பக்கத்தில் தான் இருப்பார். அவர் குருதேவர்கிட்ட கொஞ்ச நாளில் அவர்கிட்ட கேட்குறார், எனக்கு கெட்ட எண்ணங்களே வந்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணணும் அப்படிங்கிறார். அவர், நீ பயப்பட வேண்டாம், எப்பப்போ அந்த எண்ணம் வருதோ இல்லை மற்ற டைமில் கூட நீ ஹரிநாமத்தை சொல்லிட்டுரு, அது சரியாயிடும் அப்படிங்கிறான். சின்ன பையன், 15-16 வயசு பையன்தான். அவர் அந்த நேரத்தில் ஒன்றும் பதில் சொல்லலாம், போயிடுறாரு. அப்புறம் போயிட்டு அவர் யோசிக்கிறார், என்ன இது இவருக்கு கரெக்டாக கைடு பண்ண தெரியல போல இருக்குது, வெறும் ஹரிநாமத்தை சொல்லு அந்த கெட்ட எண்ணங்களெல்லாம் போயிடுன்னு சொல்கிறாரே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படின்னு அப்புறம் கொஞ்ச நாள் போகுது. ஒரு 2-3 நாள் கழித்து அதே தட்சிணேஸ்வரத்தில் ஒரு இன்னொரு ஓரத்தில் ஒரு குடிசை போட்டு ஒரு அடயோகி இருக்கிறார். ஒரு யோகி, அடயோகி, அவன் எல்லாத்துக்கும் இது பண்ணுறான். அவர்கிட்ட நிறைய பேர் இருப்பார். அவர் ஏதோ உபதேசம் பண்ணுறாரு, இதெல்லாம் பண்ணி காட்டுறாரு.
நிறைய பேருக்கு சந்தோஷம், ஏதோ சொல்லி கொடுக்குறாரு, இது மூலியமாக சித்திகள் வாய்க்கும், அது பண்ணலாம் இது பண்ணலான்னு. ஒரு நாள் யோகானந்தர் இதை கேள்விப்பட்டு அவர்கிட்ட போகிறார். அவர் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் ஓரத்தில் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கிறார். அவர் ஏதோ சொல்கிறாரு, இவருக்கு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. ஓ, இது இப்படி பண்ணால் அப்படியா, இந்த மூச்சு பயிற்சி, அந்த இது பயிற்சி, இந்த ஆசனம் அப்படிங்கும்போது அவர் ரொம்ப ஆர்வம் கேட்டுட்ருப்பார். கூடவே நிறைய பேர் இருப்பாங்க. குருதேவர் தன் ரூமிலிருந்து புரிஞ்சுக்கிறாரு இவர் அங்கே இடத்துக்கு போயிருக்கிறாரு. நேராக போகிறாரு. உட்காந்து இவர் கை பிடிச்சி, வா இங்கே நீ என்ன பண்ணுற, நீ வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டு வர்றாரு. அவர் விடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. விட்டுடுங்கோ, நான் அப்புறம் வர்றேன் அப்படின்னு. அப்படியே இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர. வந்து நீ அந்த இடத்துக்கு எதுக்கு போனேன், அந்த மாதிரி யோகம் பண்ணி சித்தி வந்தால் நீ ஆன்மீக பாதையில் முன்னேற முடியாது, அது ஒன்று தவறான வழிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும், நீ அங்கே போகிற, நீ இந்த இடத்துக்கு சேர்ந்தவன், நீ வா அப்படிங்கிறார். சரி, அவர் ஒன்றும் சொல்லலை. வந்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் வீட்டுக்கு போயிடுறார். அப்புறம் யோசிக்கிறார், மற்றவங்களுக்கு சொல்லவும் செய்கிறார். இதை பாரு, இவர் என்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு நிவாரணமும் பண்ணலை, நான் இன்னொரு இடத்துல எதாவது நிவாரணம் பண்ணணுங்கிறதுக்காக நான் போகிறேன், அதையும் விட மாட்டேங்கிறாரு, இருந்த ஒரு சீடரு போயிடுறாருன்னு பயத்தில் இப்படி பண்ணுறாரு. அப்படியே சொல்கிறாரு பிற்காலத்தில் எழுத. நான் அவர்கிட்ட போயிட்டு இவருடைய சீடர் ஒருத்தர் குறைஞ்சிடுவாங்கிற இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வேதனையோட வீட்டுக்கு போகிறாரு. ஒரு கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் ஏதோ ஒரு மன கஷ்டத்தில் வீட்டிலேருந்து வர்றாரு, தட்சிணேஸ்வரத்தில் வர்றாரு. குருதேவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே இந்த கார்டனில் இருப்பார். அப்புறம் மனசுக்குள்ளே தோணுது, இத்தனை நாள் ஆச்சு இந்த கெட்ட எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லும்போது திடீர்னு மறுபடியும் ஞாபகம் வருது. சரி, இவர் ஏதோ ஹரிநாமத்தை சொல்லுன்னு சொல்லியிருக்கிறாரு, அது சரியாயிடுங்கிறாரு. நிறைய பேர் இவர் வந்து வணங்குறாருங்க, ஏதோ சந்தோஷமாக போகிறாங்க, இவர் ஒன்றும் பொய் சொல்கிற மாதிரி தெரியல, இருந்தாலும் இது மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு நினச்சவர். சரி, ஏதோ சொன்னதுக்காக பண்ணுறேன்னு சொல்லி அந்த கோயிலில் ஒரு ஓரமாக உட்காந்து ஹரிநாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜபம் பண்ண 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 அவர் உடம்பெல்லாம் அப்படியே அதிர்வுகள் வருது. அவர் 1 மணி நேரம் ஹரிநாமம் பண்ண உடனே அந்த உடலில் இருக்கிற பாரமெல்லாம் குறைஞ்சிடும். அந்த எண்ணமே சுத்தமாக இல்லை. ஆச்சரியப்படுறார் அவர், நான் தானா, எனக்கு இது இத்தனை நாள் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இருந்ததா, இப்படி ஒரு மாற்றம் எனக்கு வந்துடுச்சா. அவருக்கே ஆச்சரியம். நேராக குருதேவர் ரூமுக்கு வர்றாரு. அவர் அப்படியே உட்காந்து அமைதி உட்காந்துருக்கிறாரு. இவரும் பேசலை, அவர் ஒன்றும் பேசலை. சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு உட்காந்துடுறாரு. அன்னியோடு அவருடைய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு. அந்த நம்பிக்கையோடு அந்த நாமத்தை சொல்லும்போதே எல்லாமே சித்தி ஆகிடுது, காரிய சித்தி ஆகிடுது. பிற்காலத்தில் அவருக்கு கல்யாணம் ஆகிருந்தது, இருந்தாலும் விவேகானந்தர் மாதிரி சன்னியாச சீடர்களில் ஒரு 16 பேரில் அவர் ஒருத்தராக உயர்ந்து இன்றளவும் நம்ம டெய்லி அவரை வணங்குகிறோம், கோயிலில் நம்ம இது பண்ணுறோம். அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது காரணம் அவர் அந்த நம்பிக்கையோடு அந்த சாதனை பண்ணது. இதுதான் குருதேவருடைய எளிமையான வழி. குருவின் வாக்கியத்தில் நம்பிக்கை, இறைவனுடைய லீலையில் பக்தியில் அதில் நம்பிக்கை. எல்லாத்துக்கும் விட சாமிஜி சொன்ன மாதிரி நல்லது பண்ணால் நல்லது நடந்தே தீரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. சாமிஜி இதனுடைய இதுதான் தெளிவு. நம்ம எதை பண்ணுறோமோ அதுக்கான பலனை நம்ம அனுபவிச்சு ஆகணும். எதை கொடுக்குறோமோ திரும்பி வரும். முன்னோர்கள் சொன்னது தான் சாமிஜி திருப்பி சொல்லியிருக்கிறார். எது நல்லது அப்படின்னு நமக்கு தோணுதான் நம்ம பண்ணால் அதை நம்ம கேட்காமலே வந்து சேரும். அம்மா பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு இதுன்னா
ஏதோ முற்காலத்தில் பெரிய புண்ணியெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற. சில பேருக்கு அம்மா சொல்கிறாங்க, இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போதெல்லாம், இவன் முற்காலத்தில் ஒரு பெரிய மகான் ரிஷியாக இருந்திருக்கா, சின்ன ஒரு தடங்கள் இருந்தது, அதனால் இந்த ஜென்மத்தில் குருதேவர்கிட்ட வந்திருக்காங்க. அவங்க அப்படியே சொல்லுவாங்க. அம்மாக்கிட்ட சில பேர் யார் யார் அவங்களுடைய சீடர் யார் யாருன்னு சொல்லும்போது அம்மா சொல்கிற ஒரு வார்த்தைகள். ஸோ அந்த மாதிரி அது கடைசி என்னன்னா அந்த சிந்தனையிலேயே தான் இருக்கணுங்கிறது. குருதேவர் எவ்வளோ எளிமைப்படுத்தியிருக்காருங்கிறது நமக்கு பல உதாரணங்களை பார்த்துருக்கோம். பாவிகளிலே பாவியாக இருந்த கிரீஷ் சந்திர கோஷ் குருதேவர்கிட்ட ஆரம்பத்தில் வந்து அவ்வளோ முரட்டுத்தனமாக இருந்தார். கொஞ்சம் கூட மசியலை. குடி போதையில் அவரை திட்டாத வார்த்தைகள் இல்லை. பக்தர்களெல்லாம் கொதித்து எழுந்தாங்க. இப்பேற்பட்ட மனுஷன் அவள் பேசிட்டு இருக்கா, இவருக்கு சும்மா இருக்கிறாரு, ஒரு வார்த்தை சொன்னால் அவரை அங்கேயே இது பண்ணிடுறோங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் குருதேவர் அதை தடுத்தார். அப்புறம் அவங்க போனக்கப்புறம் சொல்கிறாங்க, என்னப்பா அவருடைய நேச்சர், அவர் பைரவ, அது உள்ள விஷங்கள் இருக்குது, அதெல்லாம் வெளியில் வரட்டும், அப்புறமா அது சரியாகும்னார். அந்த நம்பிக்கை குருதேவருக்கு இருந்தது. அந்த மாதிரி இருந்தவரை குருதேவர் சொல்கிறாரு, எனக்கு எல்லாமே உன்னுடைய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு நீ காலையிலும் சாயந்தரமும் அதுக்கு முன்னால் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணணும், உன்னுடைய அருளை பெறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, நீ காலையிலும் சாயந்தரமும் 5 நிமிஷம் என்னை நினச்சா போதுங்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், ஐயா அது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்? நான் இருக்கிறது நாடக சினிமா துறையில் இருக்கேன். எப்போ எந்த கோலத்தில் இருப்பேன், எப்போ சாப்பிட்றேன், எப்போ என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. சில நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்றேன், ராத்திரி 1 மணிக்கு என்னுடைய லஞ்சை சாப்பிட்டுட்டு போயிட்டுருப்பேன். எனக்குன்னு டைம் எதுவுமே கிடையாது. என்னுடைய தொழில் அப்படி, நான் வாழ்ந்த முறை அப்படி. அதனால் நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டு நான் பின்வாங்கிறதுக்கு எனக்கு அது பாவத்தை நான் சுமக்க தயார் இல்லை. வேறு ஏதாவது வழி சொல்லுங்க. சரி, நீ சாப்பிட்றதுக்கு முன்னால் 2 வேளை என்னை நினச்சிட்டு சாப்பிடுங்கிறான். அது கூட ஒத்துக்கலை. ஐயோ, நான் ஃப்ரெண்ட்ஸோடு இப்படி நான் போதையில் இருப்பேன், அப்போ என்ன சாப்பிட்றேன்னு எனக்கே தெரியாமல் போகும். அப்போ ஒன்று நினைப்பேன்னு நான் எப்படி நான் உறுதியாக சொல்ல முடியுது? அதுவும் என்னால் முடியாது. நீ வேறு ஆப்ஷன் கொடுங்கிறார். பாரு எவ்வளோ தூரத்துக்கு. அதுக்கப்புறம் தான் குருதேவர் சொல்கிறாரு, சரி உன்னால் ஒன்றுமே முடியலேங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது உன்னுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டு நான் உனக்காக பண்ணிக்கிறேன்னு எடுத்துக்கிறார். ஸோ நம்மளை பொறுத்த வரையில் குருதேவருக்கு நம்ம பூஜை பண்ணணுங்கிறது இப்போ நம்ம படித்தது வந்து ரொம்ப எளிமை. இதெல்லாம் மானசீக பூஜை. யார் வேணாலும் எங்கே வேணாலும் பண்ணலாம். 5 நிமிஷம் தான் ஆகுது. எங்கே உட்காந்து ட்ராவலிங் டைமில் பண்ணலாம், வீட்டில் உட்காந்து பண்ணலாம், கோயிலுக்கு வந்து பண்ணலாம். அவர் நம்ம கண்ணு முன்னால் அங்கே உட்காந்துருக்கிறாரு, நாம் அவருக்கு பிரார்த்தனை பண்ணுறோம். அவருக்கு நம்ம வீட்டில் செஞ்ச ஆகாரத்தை அவருக்கு ஊட்ட போகிறோம். கடைசியாக அவருடைய பிரசாதத்தை அம்மா நமக்கு ஊட்டுவதாக நம்ம நினச்சி அதன் மூலியமாக நமது உடல் மனமெல்லாம் தூய்மை அடைவதை நம்ம உணர்கிறோம். இந்த எளிய பயிற்சியை கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஏன்னா இதுக்கு காசு பணம் ஒன்றும் தேவையில்லை. இப்படி பண்ணி அவருடைய நாமத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தால் வெளி விஷயங்கள் வந்து நம்மளை ஒன்றும் தாக்காது. அது வந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து காணாமல் போயிடும். அம்மா கிட்ட தான் நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அம்மாவுக்கு மேலே அந்த ஒரு ஸ்தோத்திரமே இருக்குது. அவருடைய கண்கள் வந்து அருள் தரும் கண்கள். அருள் தரும் உன் விழிகள், அமுதமே உன் மொழிகள், கருணைதான் உன் வழிகள், கலைந்திடும் வரும் பழிகள் அப்படிங்கிறாங்க. அம்மா மேலே ஒரு ஸ்தோத்திரம். அம்மா ஃபோட்டோ பார்த்தாலே போதும்,
கெட்டதெல்லாம் நீங்கி போயிடும். அதேமாரி வந்தாலும் அம்மா சொல்கிறாங்க, நீ பயப்படாத, எப்போதும் உனக்கு ஒரு அம்மா இருக்காங்க அப்படிங்கிறத நீ நம்புங்கிறாங்க. ஒரு சீடர் அப்படி தான் வந்து, இந்த அவனுடைய நீ கொடுத்த மந்திரத்தையே எடுத்துக்க, என்னால் என்னுடைய கெட்ட எண்ணங்கள் என்னோட கஷ்டங்களுக்கு எல்லையே இல்லைங்கும்போது அப்படி அவன் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும்போது அம்மா தோளை பிடிச்சி சொல்கிறாரு, பாரு நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், எப்பெல்லாம் உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நீ உனக்கே சொல்லிக்கோ, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க. எப்படி ஒரு பூனை கொட்டி ஒரு சத்தம் போட்டு எனக்கு ஒரு அம்மா இருக்காங்கன்னு நம்பிக்கையோடு இருக்குது, அதனுடைய முயற்சிக்கு ஒன்றும் பண்ணலை, கடைசி அப்படி பண்ணலாங்கிறான். இப்படி சாதகர்களுக்கு வந்து மிக எளிமையான பல விஷயங்களையும் அமுத மொழிகளில் அன்பு மொழிகள்லையும் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்முடைய முயற்சி கொஞ்சமாக இருந்தாலும் அவருடைய கருணைக்கு எல்லையே இல்லை. இது நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கோம். இந்த அவதாரங்கள் தோன்றி இன்னும் 200 ஆண்டுகள் கூட ஆகலை. குருதேவருடைய லீலை, இவருடைய கருத்துக்கள் விவேகானந்தர் சொல்லியபடி 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து செல்லும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கே இந்த 200 ஆண்டுகளுக்குள்ளேயே நம்ம உலகம் முழுக்க குருதேவருடைய கருத்துக்களை நம்ம பார்க்குறோம். இனி வரும் நாட்களில் எல்லா இடங்களிலும் இந்த இது நிச்சயமாக வரும். அந்த ஒரு அருள் எப்பொழுதுமே முழுமையாகவே இருக்கிறது. இன்றைக்கு இருந்தது மாதிரி பின்னாடி இருக்க போகிறது. இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கு, பிற்காலத்தில் எல்லாருக்கும் கிடைக்க போகுது. அந்த அவங்களுடைய பெரும் கருணையால் அந்த அருள் நம்ம மனத்தில், உள்ளத்தில், நமது குடும்பத்தில், இந்த உலகத்தில் நிறைந்து நமது சாதாரண வாழ்க்கையாகட்டும், ஆன்மீக முயற்சியாகட்டும், அதுக்கு அந்த அருள் கூட இருந்து நம்மளை வழிகாட்ட வேண்டும் என்று இந்த திருமூவரிடம் இந்த நல்ல நாளில் பிரார்த்தனை செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.